பஞ்சவர்ணம். உன்னை நான் கட்டிக்கிட்டதே எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும்னு இல்ல, என் மகனுக்கு ஒரு அம்மா வேணும்னு தான். பெத்தவ இருந்தா இப்படி தப்பா வளர்ப்பாளான்னு மத்தவங்க குறையா பேசிடாதபடி நீதான் அவனை பக்குவமா வளர்க்கணும். எல்லா போட்டோவையும் ஒழுங்கா தொடச்சு வைப்பா. பூமணி, எதையும் போட்டோ உடச்சிடாத என்ன? அப்பா வரத்துக்குள்ளேயும் நாம எல்லா வேலையும் முடிச்சிடணும். ஏண்டா அவனை அடிச்ச? அதோ பாரு அம்மா, அவங்கதான் உனக்கு தெய்வம். பூமணி, உனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, மாமா இருக்காங்க. அண்ணனுக்கு யாரு இருக்கா? அண்ணன் பாவம் இல்ல, அதனால அண்ணன் சொல்றதை கேட்கணும், அண்ணன் பேச்ச மதிக்கணும். என்ன சரியா? அண்ணனுக்கு நீதான் எல்லாம். புரிஞ்சுதா? எனக்கு தோச்சிட்டு இருக்கேன். பூமணி, என்ன பாக்குற? அது ஒண்ணு இல்ல, நான் குளிக்கணும். அந்த பொண்ணுங்கெல்லாம் குளிச்சிட்டாங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். ஆக பாக்குற? பாரு பாரு, கொடுத்து வச்சுவேன். அங்க பாருடி, அரச மத்தடியில பிள்ளையார் உட்கார்ந்திருக்கு. கொழுப்பா என்ன மச்சா, இழுத்து கட்ட வேண்டியதானே? மச்சானுக்கு ஆத்தங்கரைக்கு வந்தா நெக்கு நீலானமே தெரியுது இல்ல. எவ்வளவு கற்பாய் மகளா, இரு ஒண்ணு வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்க போற? மீனுக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்ல. மீன் ஆச்சும் கண்ட இடத்துல கடிச்சு வைக்குது. நீ எல்லாம் எதுக்கு? நீ எல்லாம் ஏன் ஆத்தங்கரைக்கு வர? வீட்லயே சொம்புல குளிக்க வேண்டியதானே? சொம்புக்குன்னு சொன்ன அப்புறம் போங்கடி. மாப்பிள, எதுக்குப்பா அந்த கல்ல போட்டுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மாமா, இந்த பொண்ணுங்கெல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள துணியை துவச்சிடலாம் தான் உருட்டிட்டு இருக்கேன். குளம் கிழக்கு மேக்கி 2 கிலோமீட்டருக்கு நீண்டு கிடக்குது. இவளுக்கு இந்த மூலையில் குளிச்சா நீ அந்த மூலையில் குளிக்க வேண்டியதானே? வேடிக்கை வாங்குறதுக்கு ஏன்டா புழுகுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல, 25 வருஷமா இந்த ஆலமரத்து கடையில் நான் எத்தனை பேர்த்து வேடிக்கை பார்த்திருப்பேன். என்னது? சரி, அந்த பிளாஷ்பேக்ல உனக்கு எதுக்கு? அவன் இந்த கல்ல எதுக்கு தூக்கிட்டு இருக்க? இது என்ன கல்லு தெரியுமா? கருங்கல்ல. இளவட்ட கல்றா. அப்படின்னா இந்த கதையெல்லாம் வேற உனக்கு சொல்லணுமா? மாப்பிள, கல்யாண வயசு வந்துருச்சுன்னா ஒரு இளவட்ட பையன் தன் பெத்த தாய் தாப்புகிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்பானே. எப்படி கேட்க முடியும்? வெக்கமா இருக்கும்ல. அதனால 4 சாதிசனத்துக்கு முன்னாடி காலங்காதால வந்து ஒத்த கையில இந்த கல்ல தூக்கி போட்டான்னா அவனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னு அர்த்தம். உடனே அவனுக்கு தாய் தாப்ப பொண்ணு தேட ஆரம்பிச்சுவாங்க. ஐயோ, அப்படின்னு தெரிஞ்சு நான் இந்த கல்ல தொட்டிருக்க மாட்டேன் மாமா. இல்லைன்னா தூக்கி வீசிருப்பியாக்க. முடியாதுன்னு சொல்றடே. அதெல்லாம் முடியும், எனக்கு ஒண்ணு இப்ப கல்யாணம் ஆச்சு. ஆமா, முடியாதுன்னா முடியாது சொல்றேன். ஏன் கோப்ப மாதிரி போய் பேசிட்டு இருக்கேன்? அப்புறம் பத்தி எல்லாம் பேச எனக்கு ரொம்ப கோவம். எனக்கு வேணாம். என்ன பெரிய கோப்ப? 100 ரூபாய் பந்தயம் உன்னால என்னால முடியும். வேணாம், உன்னால தூக்க முடியாதா? முடியும் சொல்றல. ஆம்பளைங்களா வர்றீங்க, இந்த ஊர்ல பொம்பளைங்களே கிடையாதா? எதுக்கு மாமா? பொழுது போக வேண்டாமா? உங்களோட எத்தனை நாள் நான் பேசிட்டு இருக்கிறது? குஷ்பு, ரோஜா, ரம்பா நல்ல பேர்களே இந்த ஊர்ல கிடையாதா? உங்க பேர் மட்டும் என்ன? வேற என்ன? சரி, வினோத் நாள் மாத்திட்டா போச்சு. அப்படியே மாப்பிள்ளை இந்த கல்ல தூக்க முடியாது. 100 ரூபாய் பந்தயம். என்னடா என்னடா இருங்கடா இருங்கடா. என்னடா சொத்து அழிஞ்சாம இந்த லுங்கி பண்ண கேட்டேன். லுங்கிய தோச்சி எத்தனை மாசமாச்சோ இத போய் பந்தய கட்டுறேன். கொண்டா கொண்டா கண்டிப்பா தூக்குது. போடு போடு தூக்கு மாப்ள. பல்லு வளர்க்கறத பத்தியா? அப்புறம் வளர்க்கலாம். ஓகே. தூக்குங்க மச்சான், சீக்கிரமா. உங்களை நம்பி பந்தய கட்டிட்டேன். தூக்குங்க மச்சான். சீக்கிரம் தூக்குங்க மச்சான்.
புள்ள பொட்டு எங்க போச்சு இந்த புள்ள? கதவு வேற திறந்து போட்டிருக்கு. ஏய், ஏய், கோழி ஒரு பக்கம் மேயுது, கண்ணுக்குட்டி ஒரு பக்கம் ஓடுது. என்னாச்சு புள்ள? அது மச்சா இளவட்ட கல்ல தூக்கிடுச்சா. ஆமா மாமா, நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். மாப்பிள இந்த மாதிரி இளவட்டுக்கெல்லாம் தூக்க வேணாம், தூக்கணும்னா அதுக்கு அர்த்தமே வேற என்ன. உண்மையிலே பாட்டு போங்கிறேன். வர 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 வர. மாப்பிள ஒப்பம் கூப்பிடுறாரு. என்ன சின்னவங்கள இளவட்ட கல்லெல்லாம் தூக்குறீங்களாமே? அப்பவே நான் சொன்னேன் இல்ல மாப்பிள, இளவட்ட கல்லெல்லாம் தூக்க வேணாம். ஏன்னா அந்த கல்லை தூக்கணும் கோப்பனுக்கு பிடிக்காதுன்னு. அந்த காலத்துல கல்லையே தூக்காம கல்யாணம் பண்ண ஒரே ஆளும் கோப்பம் தான். டேய், நான் கல்லை தூக்கி கல்யாணம் பண்ண இல்லடா, காளையை அடக்கி கல்யாணம் பண்ணுவேன். ஆமா, அப்ப காலைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது, ஒரே அமுக்கிட்டீங்க. ஏன் மச்சா போய் சொல்றீங்க? தங்கச்சி செத்து போயிட்டு இப்படி புழுகுறீங்களே. நீங்க எங்க காலையா இருக்கீங்க? இப்ப எதுக்குடா பழைய கதெல்லாம் பேச? சரி சரி சரி, நீங்க அடக்குனீங்க. டேய், இளவட்ட கல்ல தூக்கனா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? என்ன அர்த்தம் நான் சொன்னேன். இளவட்ட கல்ல தூக்குனா ஒரு வாலிப பையன் பெத்த தகப்பனை பார்த்து, ஏடா நாய எனக்கு கல்யாண வயசு ஆயிருச்சு, இன்னும் ஏன்டா கல்யாணம் பண்ணாம இருக்குன்னு கேக்குறதா அர்த்தம் சொன்னேன். இவ்வளவு அர்த்தமும் சொன்னீங்க? என்ன அர்த்தமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த கல்ல தூக்கிய தீர்வுங்கிறானே. அது என்னடா அது எதுவும் செங்கோட பேசுற மாதிரி நிறுத்தி நிறுத்தி பேசுற? சொல்றா. இல்ல என்ன என்ன நீ சொல்றது பார்த்தா நீ ஏதோ பேசாம குளிக்க போயிட்டு மாதிரியா? நான் அந்த கல்ல தூக்குறேன் உங்களுக்கு பந்தயம் கட்ட மாதிரி பேசிட்டேனே. ஐயா, இவருதான் அந்த கல்ல தூக்குடன் பந்தயம் கட்டினாரு. சரியில்லை மச்சான். ஏண்டா வயிறு இங்கேயா இருக்குது, காலையில இங்க வலிக்குதுன்னு சொன்னா வயசாயிடுச்சுல மாறி மாறி வலிக்கும். கல்லு சமாச்சாரம் என்னன்னு கேளுங்க. வலிக்கண்டா வலிக்கும். பஞ்சாயத்தை நான் பேசிக்கிறேன். அவன் தான் மாமன் மச்சான், கேலி கிண்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? வீட்டுல பெரிய ஒருத்தர் இருக்கான்ல, அந்த நினைப்பு இருக்குல்ல, அவனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம். அத மனசுல வச்சுங்க. உள்ள போங்க, போங்க உள்ள. உப்பு போடல. ஐயோ, கையை விடு மச்சா. என்னாச்சு? சொன்னா கேட்க மாட்டேன். கையை விடு. கையை விடு மச்சா. என்ன வச்சு குழந்தை விளையாடிட்டு? கையை விடு. கையை விடு. சொன்னதான் விடுவேன். என்னாச்சுன்னு சொல்ல. வீட்டுல பெரியவர் இருக்காரு, கையை விடு மச்சான். என்ன மச்சான்? சொல்லுங்க. விடு. அம்மா பொட்டு, குடிக்கிறதுக்கு ஏதாவது மோர் கிடைக்குமாமா? என்ன நினைச்சுதானே மச்சா இளவட்ட கல்ல தூக்குன? எப்படி எப்படி ஒன்ன நினைச்சு இவ்வளவு பெரிய கல்ல தூக்கணுமா? நம்ம அத்தமா சரோசா இருக்கல்ல, அவளை நினைச்சுதான் தூக்குனேன். போடி. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமாப்ல ஒப்பனுக்கு வளையலுக்கு காலில் விட்டுச்சா கண்ணில் விட்டுச்சா?
மாமா சும்மா என்ன ஏத்து மாதிரி உட்காந்து என்ன பண்ணிருக்காரு? என்னடா அங்க குசு குசு இல்ல மச்சான், சந்தைக்கு நேரமாச்சு, மாப்பிள ஒரு மூட்டை நோடிட்டு இருக்கா மச்சான். 7 கழுத வயசாகுது, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கடா உனக்கு. நம்ம ஊர்ல சில பேருக்கு உட்கார்றதுக்கு ஒரு ஈஸியர் கிடைச்சிருச்சுன்னா பொறுப்பு வந்து நினைச்சுக்கிறாங்க. என்னடா சொன்ன? இல்ல மச்சான், எனக்கு எதுக்கு பொறுப்பு? எனக்கு இருக்கிறது ஒரே கடமை. அது எப்படி இருந்தாலும் சின்ன மாப்பிள செஞ்சு முடிச்சிருவேன். அது எப்படி மச்சான், வளையல் நேரா குத்திச்சா? அது நேரா குத்துச்சு, குறுக்கால குத்துச்சு, அது ரொம்ப முக்கியமா? இல்ல மச்சான், மாப்பிள சிறு வயசு பையன், வளையல் அவன் கையில குத்துனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வயசான உங்க காலில் எப்படி குத்துச்சுங்க? என்னைய கால்ல கட்டு போட்டிருக்கீங்க? அது பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாண கட்டு போடலாம்னு நினைச்சேன், கடவுளா பார்த்து என் கால்ல கட்டு போட்டாரு. ரொம்ப வலிக்குங்களா ஐயா? காலையில இருந்து எத்தனை தடவை கேப்ப? முதலாளி குதிச்சுன்னா சும்மா கேப்பீங்களா? அவங்க அப்புறாணி பையன் ஏதோ கேக்குறான். யார் அப்புறம் ஃபுல்லா ஆக்டிங் மச்சான், பயங்கரமா நடிகவன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க முதலாளி கால் அடிபட்டுச்சுன்னு சொல்லி சின்ன பசங்க பூரா முட்டாய் வாங்கி கொடுத்துருந்த நாயே. பாருங்க நடி, பாருங்க நடிப்பேன். இல்லைங்க ஊருக்கு 4 செவ்வாய் கிளம்பி. ஐயா, யாருக்கே கல்யாணம்? எல்லாருக்கும் தான். என்ன பொட்டுகையில வளையல் காணுமா? ஐயோ மாமா, என்ன மாப்பிள, மச்சானுக்கு வேற காலில் குத்தி இருக்குது. நீ ஏதாவது வில்லங்கமா பேசுறதுனே முடிவு பண்ணிட்ட, வேலையை பாடுறா. ஐயா ரொம்ப வலிக்குங்களா ஐயா? நீ ஓவரா நடிக்கிற. 2 பேத்துக்கு ஒன்னாவாயா கல்யாணம்? மண்டபம் பெருசா கிடைச்சா எல்லாத்துக்கும் கல்யாணம் தான். என்ன மச்சான், அண்ணதானமா? இல்ல எல்லாத்துக்கும் கல்யாணம், ஒரு 5000 பேருக்கு கல்யாணம் மாதிரி சொல்றீங்களே. எதுக்கு எடுத்தாலும் வில்லங்கமா பேசாதடா. இல்ல மச்சான், சின்ன மாப்பிளைக்கு வீட்லயே என் பொண்ணு இருக்கு, பெரிய மாப்பிளைக்கு இன்னும் பொண்ணே பாக்கல, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணது அட்வான்ஸ் கொடுக்குறீங்களே. அவர் வேற படிச்சவரு. படிப்பு என்னடா பெரிய படிப்பு? 1000 தான் இருந்தாலும் அவனுக்கு அவங்க ஆத்தா வகையில தான் பொண்ணு எடுக்கணும். அதுதான் முறை, அதுதான் கௌரவம். எவ இருக்காங்க அந்த ஊழமுக்கியா? இல்ல டங்கு டங்கு டங்குன்னு இடுப்பாட்டிட்டு நடப்பாள அந்த கருப்பாய்யா? நான் ஒத்துக்க மாட்டேன். எங்க அண்ணன் இருக்க அழகுக்கு அவர் கால் தூசி கூட பெற மாட்டாளுங்க. மூக்கு ஒழிட்டு இருந்தெல்லாம் சின்ன வயசுலடா, இப்ப அழகா இருப்பாடா. பருவத்துல பன்னிக்குட்டி கூட அழகா இருக்கும். அதானே பாக்க லட்சணமா இருக்கணுமா? குடும்ப பொண்ணுக்கு புத்தியும் பொறுப்பும் வேணும், அது அவளுக்கு இருக்கும். அப்ப மூக்கொழுகுனா பரவாயில்லைங்க. நீ ஏதாவது இல்ல எப்படி டீடைல் என்னன்னு கேட்டேன். நீ என்னடா சொல்ற? ஆமாங்கய்யா. ஜாடா போட்டா ஒரு பக்கமா போற, அதானே இங்கேயும் ஜால போற அங்கேயும் ஜால போற அடிச்சு. பின்ன மச்சான், நீங்க நான் அர்த்தமெல்லாம் பேசிட்டீங்க. மாப்பிள்ள பட்டணத்துல படிக்கிறாரு, அங்க அவருக்கு என்னமோ ஏதோ அது தெரியும். நீங்க வாட்டு கல்யாணம் பண்ண மாமா என்ன என்னமோ ஏதோன்னு என்ன மாப்பிள்ள, நீங்க பட்டிக்காரல் இருக்கிறீங்க, கை நாட்டு நீங்களே கைய பிடிக்கிறீங்க, வளையல் உடைக்கிறீங்க. இல்ல நிலைமைகள் அப்படி போயிட்டு இருக்கும் போது மாப்பிள்ள அங்க பட்டணத்துல இருக்கிறாரு, அங்க பஸ்ல ஒன்னா போக, ரயில் ஒன்னா போக, ஒட்ட உரச லவ் பண்ணலாம்ல? வேண்டாம் மாமா, நல்லா இருக்காது. எங்க அண்ணனை வெட்டி போட்டா கூட ஒரு தப்பு பண்ணாது. ஏப்பா லவ் பண்றது தப்பா? ஏமாச்சான் லவ் பண்றது தப்பா? என்ன லவ் பண்றது தப்பு இல்லைங்க. இல்லையா? ஏன் நம்மள யாரும் பண்ணலீங்க. எப்படா பண்ணுவாங்க? லவ்ங்கிறது மனுஷங்களை பண்றது. போய் மூஞ்சி பாரு. ரயில பார்த்தது இல்ல, ரயில பார்த்தே தீர்வுன்னு அடம்பிடிச்சு போன இந்த ஆளை காணுமே. ஏடா என்னை பார்த்தா உங்களுக்கு கிண்டல போச்சாடா? கொஞ்சம் ஏமாந்தா அறுத்து உப்பு வச்சு ரூபாய்க்கு 4 துண்டு வித்து போடுவான்னு போட்டிருக்கா. என்ன மாமா? பின்ன என்ன மாப்பிள, நாம தான் ரயில்ல போனது. ஆமா. சரி நிக்கிற ரயிலையாவது பாக்கலாமேன்னு உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துருந்தேன். ரயிலுக்கு பைப்புல தண்ணி பிடிச்சானுங்க. எதுக்கப்பா இத்தனை தண்ணி பிடிக்கிறேன்னு கேட்டா, ரயில் தண்ணியில தானே ஓடுதுங்கிறானே. எதுக்கு சிரிச்சுப்போ? ரயில் எப்படி மாமா தண்ணியில போகும்? தண்டவாளத்துல தான் போகும். நீ இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்து மேல ஓடாது, உன் மேல ஓடும். போடா மாமா, நானும் கூட வரேன் மாமா. என்னை கொலகாரனாக்காம நீ போக மாட்டேடா. மரியாதையா போயிரு, இல்லைன்னா இந்த அருவாள் எடுத்து வெட்டிட்டு நீயே செத்துக்கோ. ஏமாமா நீங்க எடுத்து வெட்ட மாட்டீங்களோ? ஏமாப்பிள்ள நம்ம ரேஞ்சுக்கு இவனெல்லாம் வெட்டணும்னா ஈக்குவல் ஆயிடுவான்ல. பாத்து அவன் எடுத்து உங்களை வெட்டி உங்களுக்கு ஈக்குவலா இருப்பான். போடா போங்க சார். என்ன மாப்பிள்ள சாப்பிடுற? கல்ல எனக்கு மாப்பிள்ள முடியாது. 2 கண்ணம் தெரியாத பிச்சைக்காரன் ஐயா. ஐயா சாப்பிட்டு 3 நாள் ஆயிடுச்சு ஐயா. அது என்னது, எல்லா பிச்சைக்காரும் 3 நாள் டைம் வச்சிருக்கீங்க? 3 நாள் தானே பாடி தாங்கும், அதனால அது ஒரு லிமிட்டா வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். குடுமாப்ல இல்லைன்னா புடிங்குவேன்.
ஏமாமா இந்த வண்டி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? நான் இன்னைக்கு ஊர்ல இருந்து வர்றது தெரியும். வண்டியை விட்டுட்டு எங்க போனா இவன்? எங்க போன? எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? சரி சரி வண்டியை போட்டு. இந்த ஒரு வண்டின்னு போய் கேளு மாமா. யோ இவ்வளவு நேரம் வெயில தானே வண்டி காணிட்டு இருந்தது. அப்பெல்லாம் விசாரிக்காம வாட்ட சாட்டம் ஒரு பொண்ணு போனோம்னு விசாரிக்க சொல்றிய. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா போட்டு டின்ன கட்டிடுவா. எனக்கு இல்ல மாமா. பின்ன எனக்கா? இந்த வயசுல எனக்கு எதுக்குப்பா கல்யாணம்? ஐயோ அண்ணனுக்கு மாமா, போய் கேளு மாமா. பரிச்சுக்கு பறிக்கிறவனுக்கு எதுக்குடா கல்யாணம்? ஏனம்னே ஏனு என்ன? டைம் என்னாச்சுங்க? 10 மணி ஆச்சு. ஏனம்னே 12 மணி ரயில்ல வந்து இறங்கிட்டு 10 மணின்னு போடுறீங்களா? இட் இஸ் எஜுகேஷன். ம். போதுமா? ஏனம்னே இந்த டவுசர் துணி எங்க வாங்குனீங்க? எதுக்கு? இல்லைங்க நல்லா அதுங்க நம்ம மாப்பிள்ளைக்கு ஒன்று வாங்கி மாட்டி விடலான்ட்டு. ஐயோ அவனே உங்களை எங்கேயோ பார்த்து இருக்கிற, கண்ணுக்குள்ளேயே இருக்குது. ஆனா ஊர் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. எந்த ஊர் நீங்க? ரொம்ப அவசியமா? ஐயா எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. சில பேர் அதுக்குன்னு அலையிறானுங்க, அதுக்காக கேட்டேன். இஷ்டம் தான் சொல்லுங்க. இல்லை பரவாயில்ல. அம்மா பேட்டை. ப்ராப்பர் அம்மா பார்த்தீங்களா? அடி சட்டம் போயா போயாண்ணா. கடை நியூசன்ஸ். மாமா மாமா எந்த ஊரா? அவன் அம்மா பேட்டைன்னு 5-6 டிஸ்ட்ரிக்ட் அந்த பக்கம் ஒரு ஊர் சொல்றாடா. புழுகுறாடா. வா வேற பொண்ணு பார்க்கல வா. மாமா அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போலாம். ஏன் பொண்ணு பின்னாடி போனா அசிங்கம் இல்லையா? ஐயே வண்டி பின்னாடி போலாம். இதுக்கு தாப்பா வயசுக்கு தகுந்த சின்னது வச்சுக்கணுங்கிறத. மாமா நீ வர போறியா இல்லையா? நான் போறேன். நான் வரல. அட வா மாமா. அட வா என்னப்பா அண்ணா. நீ? மாப்பிள்ள சிறு வயசுல உங்க ஒத்த முன்னாடி கூட நான் போனது இல்லப்பா. இந்த வயசுல பொண்ணு முன்னாடி போக சொல்றது எனக்கு ரொம்ப வெக்கமாகுதுப்பா. மாமா போ மாமா சீக்கிரம். அது என்ன காரா கீரை மாத்தி ஓட்டுறது? எடுத்துட்டேன். மாப்பிள்ள கவுந்துருச்சா? இல்ல மாமா. ஐயோ கவுந்துருச்சு. ஐயோ ஐடியா போட்டு ஒரு பொம்பளை கவுத்து போட்டீங்களா? மாமா வண்டி ஸ்டாப். அட வண்டி நிப்பாட் மாமா. பேட்டைன்னு 5-6 டிஸ்ட்ரிக்ட் அந்த பக்கம் ஒரு ஊர் சொல்றாடா. புழுகுறாடா. வா வேற பொண்ணு பார்க்கல வா. மாமா அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போலாம். ஏன் பொண்ணு பின்னாடி போனா அசிங்கம் இல்லையா? ஐயே வண்டி பின்னாடி போலாம். இதுக்கு தாப்பா வயசுக்கு தகுந்த சின்னது வச்சுக்கணுங்கிறத. மாமா நீ வர போறியா இல்லையா? நான் போறேன். நான் வரல. அட வா மாமா. அட வா என்னப்பா அண்ணா. நீ?